குட் மார்னிங் கைஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் 3:30க்கு வேக்கப் ஆகிட்டு எப்பவும் போல் தெருவெல்லாம் பெருக்கிட்டு அண்ட் அகெயின் வாசலில் தண்ணி தெளிச்சிட்டு, ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம இருக்கிற இடத்த எப்போவுமே சுத்தபத்தமாக வச்சுக்கணும். ஸோ நம்ம வாசல் மட்டும் பெருக்காமல் சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் நம்மளுக்கு சரௌண்டிங்கில் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எங்கே இருந்தாலும் கொஞ்சம் நியர்பையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டு ஸோ அகைன் நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். யூஸ்வலாகவே இதுதான் என்னுடைய இது. ஸோ இன்றைக்கி என்னென்னா ஸ்ட்ரீட் லைட் வேறு எரியலை. ஸோ லைட்டே இல்லாமல் வீட்டு லைட்டில் தான் கோலமே போட்டேன். ஸோ எனக்கும் லிட்டில் பிட் தான் கண்ணும் தெரிஞ்சதும் கூட. ஏன்னா நம்ம அந்த டாட்ஸ்லாம் வச்சு கோலம் போடுறச்ச நமக்கு பர்ஃபெக்டாக தெரியும்னு சொல்ல முடியாது. இருட்டில் எல்லாமே கொஞ்சம் ஓகே, சம்திங் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் நான் கோலம்லாம் அழகாக இன்றைக்கி புள்ளி வச்ச கோலம் நல்லா கம்பி கோலமாக போட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்ச கோலமாக நான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு எதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்புறம் கோலம்லாம் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் சாணி வைக்கலாம், அதை சர்ச் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் இன்றைக்கும் கிடைக்கல. ஸோ அப்புறமா பூசணி பூவும் கிடைக்காதனால நித்திய கல்யாணி பூ இருந்தது. ஸோ அந்த பூவை எடுத்துகிட்டு நடுவில் வச்சுட்டு இந்த டேவை எண்டப் பண்ணிட்டேன்.